I am Dr. Palas, Diamond Prakash, MS General Surgeon. இந்த நோயில் வந்தவுடன் அந்த அரித்மியா அதை சரி பண்ணுவதற்கு 5 types of defibrillators இருக்கின்றன. இந்த உல்ஃப்-பார்க்கின்சன்ஸ் ஒயிட் சிண்ட்ரோம் அதற்கு கேத்தீட்டர் அப்லேஷன் மூலம் அந்த எக்ஸ்ட்ரா பாத்வே, அக்சசரி பாத்வே அதை சரி செய்யலாம். சிலருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும், சிலருக்கு வேகோடானிக் ஆக்டிவிட்டி கூட்டினால் இது உல்ஃப்-பார்க்கின்சன்ஸ் சிண்ட்ரோம் சரியாக வரும். ஆகவே கண்டக்ஷன் சிஸ்டம்ஸ் பல இருக்கிறது. இவையெல்லாம் தி சேட்ஸ் அதை பற்றி என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு மனிதன் உறுதியாக செத்து விட்டானா எப்படி கண்டுபிடிப்பது? நான் அரை நூற்றாண்டு மருத்துவராக வேலை செய்திருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்ததை நான் டைரக்டாக விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு மனுஷனோ மனுஷியோ அந்த மனிதன் சாகும் பொழுது கண் அதில் லைட் அடித்து பார்த்தால் பீப்புள்ஸ் ஃபுல்லா டைலட் ஆகியிருக்கும், கை கால் ஜில் என்று குளிர்ந்திருக்கும், பல்சே தெரியாது. காலை தூக்கி போட்டு கீழே போட்டால், காலத்துக்கு கீழே போட்டால் மரக்கட்டை போல் கீழே விழுகும். ஒரு பிஞ்ச் பண்ணினால் சென்சேஷன் இருக்காது. இசிஜி எடுத்தால் அந்த இசிஜி வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆல் திஸ் வில் சே த பர்டிகுலர் பர்சன் இஸ் dead. Resuscitation can be done like cardiac massage, ventilator, and so many defibrillators. If possible, the patient may extend the life. Many times the cardiologists are not available. So இதைத்தான் நான் இன்று உங்களுடன் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த சேட்ஸ் மிகவும் சேடான நோய். இதெல்லாம் கடவுள் நமக்கு தரக்கூடாது. இந்த மண்ணுலகில் அநேகர் மோட்ச வாழ்க்கை போல் வாழ்கிறார்கள். பல பல பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள் சந்தோஷம் சந்தோஷம் அவர் வாழ்கிறார்கள். அவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன, அவர்களுக்கு கூடிய கூட்டம் என்ன, ஆனால் இன்று மரணம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, ஆனால் கடைசி வரை யாரோ அந்த ஆவிக்கு, அதாவது சோலுக்கு என்ன நடக்கும் கடவுளுக்கு தான் தெரியும்.